ஹாய் குட்டீஸ்! நாம இப்போ முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு ஏற்ற மென்மையான இனிமையான கதைய பாப்போம். கதை தொடங்குவோமா? கதையின் தலைப்பு மாயக்காடும் 3 குள்ளர்களின் வரமும். இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் லீனா என்ற அழகான சிறுமி தன் சித்தியுடனும் அவளது மகள் ஆரனுடனும் வசித்து வந்தாள். லீனா மிகவும் அன்பானவள். ஆனால் அவளது சித்தி அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்தினாள். ஒரு கடும் குளிர்காலத்தில் சித்தி லீனாவிடம் ஒரு சிறிய காகித உடையை கொடுத்து, காட்டிற்குச் சென்று எனக்கு ஒரு கூடை நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் பறித்து வா, இல்லையென்றால் வீட்டிற்கு வராதே என்று விரட்டினாள். பனி பொழியும் அந்த நேரத்தில் பழங்கள் கிடைக்காதே என்று தெரிந்தும் லீனா அழுது கொண்டே புறப்பட்டாள். காட்டின் நடுவில் லீனா பனியில் நடுங்கிக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு சிறிய குடிசை மின்னிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் மெதுவாக கதவை தட்டினாள். உள்ளே 3 குள்ளர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் லீனாவை அன்புடன் உள்ளே அழைத்தனர். லீனா தன்னிடம் இருந்த ஒரே ஒரு துண்டு காய்ந்த ரொட்டியை அந்த குள்ளர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். அவளது பசியையும் பொருட்படுத்தாமல் அவள் காட்டிய அந்த அன்பு குள்ளர்களை நெகிழச் செய்தது. குள்ளர்கள் லீனாவிடம், சிறுமியே, எங்கள் குடிசையின் பின்வாசலில் இருக்கும் பனியை இந்த துடைப்பத்தால் சுத்தம் செய் என்றனர். லீனா புன்னகையுடன் அதை செய்தாள். ஆச்சரியம்! பனியை விலக்கிய இடத்தில் செக்கச் சிவந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் பூத்துக் கிடந்தன. அவள் பழங்களை சேகரித்துவிட்டு கிளம்பும்போது குள்ளர்கள் அவளுக்கு 3 வரங்களை அளித்தனர். முதல் வரம், அவள் பேசும் ஒவ்வொரு முறையும் அவள் வாயிலிருந்து ஒரு தங்கக் காசு விழும். 2ஆம் வரம், அவள் நாளுக்கு நாள் நிலவைப் போல இன்னும் அழகாக மாறுவாள். 3ஆம் வரம், ஒரு சிறந்த இளவரசன் அவளை தேடி வந்து திருமணம் செய்து கொள்வான். லீனா வீட்டிற்குச் சென்று பேசத் தொடங்கியதும் தங்க காசுகள் கொட்டுவதைக் கண்டு சித்தி பேராசை கொண்டாள். உடனே தன் மகள் ஆரனை விலையுயர்ந்த உடைகள் மற்றும் உணவுகளுடன் அதே குடிசைக்கு அனுப்பினாள். ஆனால் ஆரன் குள்ளர்களை கண்டதும் ஏளனம் செய்தாள். அவர்களுக்கு உணவு தர மறுத்தாள். வேலை செய்ய சொன்னபோது நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை என்று கத்தினாள். கோபமடைந்த குள்ளர்கள் அவளுக்கு 3 சாபங்களை அளித்தனர். அவள் பேசும்போதெல்லாம் வாயிலிருந்து அருவருப்பான தவளைகள் குதிக்கும். அவளது முகம் நாளுக்கு நாள் குரூபியாக மாறும். அவளுக்கு துயரமான வாழ்க்கையே அமையும். சில நாட்களுக்குப் பிறகு அந்த நாட்டு இளவரசன் வேட்டையாட வந்தபோது காட்டில் தேவதை போல இருந்த லீனாவைக் கண்டு காதல் கொண்டான். அவள் பேசியபோது தங்கக் காசுகள் விழுந்ததைக் கண்டு வியந்தான். அவளது கதையை கேட்ட இளவரசன் அவளை தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டான். லீனா தனது நற்பண்பால் ஒரு மகாராணியாக வாழ்ந்தாள். கதையின் நீதி: அன்பு காட்டினால் நன்மைகள் தேடி வரும். அகங்காரம் கொண்டால் அழிவுதான் மிஞ்சும். என்ன குட்டீஸ், இந்த கதையை கேட்டிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன கதை போடலான்னு சொல்லுங்க. பாய்.